Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் 65 செய்யாம ரொம்பவே டிஃபரண்டா green cauliflower 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல சேர்த்திருக்க மசாலா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்யிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் blanch பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 8 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சி இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா ரொம்பவே கம்மியா சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை நம்ம காலிஃப்ளவர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாதீங்க. நம்ம மசாலால இருக்கிற தண்ணியே போதும். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாதான் நமக்கு காலிஃப்ளவர்ல இருந்து மசாலா உதிராம இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான க்ரீன் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே வரும் உங்களுக்கு.